ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீடியோ. நான் உங்களுக்கு சேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்க் ஸ்ட்ரீட் தமிழ்நாடு. இன்னும் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன், ஒரு கெட்ட விஷயம் சொல்ல போகிறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் டிரைவ் அன்லாக் பண்ணிட்டோம். அதுக்கு அடிச்சப்போ ஸ்ட்ரீட் இன்ட்ரெஸ்ட்டாக மவுண்டன் டிரைவ் போட்டு அன்லாக் பண்ணியாச்சு. அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைலுன்னு காமிச்சிருச்சு மக்களே. யான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மழை பெய்கிறப்ப டைம்லாம் தான் வீடியோ போட்டேனே, அதனால பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபெயிலுன்னு காமிச்சு. இப்போ என்ன ப்ரோ எல்லாம் விஆரில் போட்ட மாதிரி சுற்றி காமிச்சிருக்கேன்னு கேட்பீங்க. மவுண்டன் டிரைவில் ஒரு மேப்பில் தான் மக்களே நின்றுருக்கேன். கார் பார்க்க புதுசாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம மக்களே புதுசாக மாஸ்டா DX7 சொல்லி வாங்கியிருக்கோம் ஒரு காரு. ஆனால் அது பேர் உண்மையிலே RX7 மக்களே. ரைடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ரோட்டில் வந்து வருவான்னு பார்த்துருக்கேன், வந்து ஒரு வயலும் வரமாட்டான். சரி மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம காருக்குள்ளே ஏறுவோம் வாங்க. ஓஎம்எல் காருக்குள்ளெல்லாம் ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா திடீர்னு டயர் 0ல் இருக்குது. ஓஎம் வந்தானா நம்மள்ட்ட டயர் ஃபஸ்ட்டு மாற்றுவோம். ஸ்போர்ட்ஸ் வேணாம், ஸ்ட்ரீட்டுக்கு நேராக போயிட வேண்டியதான். ஓகே மேலே ஒரு வேலை ரொம்ப நாள் கழிச்சு டயர் மாற்றியாச்சு. நான் இந்த இடத்துல பண்ண ட்ரிஃப்ட் பண்ணிட்டு தான் மக்களே வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இதாகி போச்சு, டயர் பஞ்சர் ஆகி போச்சு மக்களே. சரி வாங்க நம்ம ட்ரிஃப்ட் திரும்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம். ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்டுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் மக்களே. நீங்கள் ரேசிங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பட்டுன்னு போயிடும். நீங்கள் பட்டுன்னு அழுக வேண்டியதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 கோல்டு செலவு பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு 10x வாங்குறீங்கன்னா 10 கோல்டு செலவு பண்ணுவாங்களே. எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு அப்படின்ட்டு தான் ஸ்ட்ரீட்லேயும் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு தடவை மட்டும் ரேசிங் யூஸ் பண்ணியிருக்கேனே. மற்றபடி இல்லாத ஸ்ட்ரீட்டு ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்களில் மட்டும் யூஸே பண்ணுவோம் மக்களே. பார்த்தீங்களா அதுக்குள்ளேயும் 95 வந்துருச்சு. என்ன மக்களே கேம் பக்கு மக்களே, முன்னாலாம் இப்படி இருக்கவே இருக்காது மக்களே. ஓல்டு கேமர்ஸ்லாம் சந்தோஷமாக விளாண்டுருப்பாங்க. ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கார்ஸ்லாம் வெறும் சில்வர் காயின் வச்சும் வாங்க முடியும் அசால்ட்டாக. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொடுமை பண்ணுறாங்களே. சரி, ஓகே. நிறைய ஸ்வாக் வச்சு கொஞ்சம் சேர்த்து விடலான்னு இருக்கேன். ட்ரைபுக்கு பார்க்கலான்னு ட்ரைபு 21 பார்த்தோம் மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரைபு 21க்கு கிளாஸ் 5 கேட்குறாங்க. நம்மள்ட்ட என்ன கிளாஸ் 2 கிளாஸ் 3யோட கார் தான் இருக்குது. நீங்கள் அன்லாக் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரீட் அண்டர்ஸ் கிளப்பை முடித்தா மட்டும் அந்த கார் உங்களால் அன்லாக்கே பண்ண முடியும். அவங்க ஃப்ரீயாக தருவாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் தர மாட்டாங்க. ஃப்ரீயாக கொடுத்த கார்னா அந்த ஃபியாஸ்டா பார்த்தீங்களா, FSD இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கார் தான் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்களே. சரி, ஓகே. அந்த நான் வந்தது கிடையாது மக்களே. இப்போ அதுக்குள்ளே நின்று விடணும் மக்களே. சியோ மக்களே வீட்டை வச்சுக்கவே கூடாது. ட்ரிஃப்ட்னா பார்த்தீங்கன்னா எப்படிங்க ட்ரிஃப்ட் நிறைய டயர் செலவு பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஓவராக வலிக்கிட்டு போகிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலான காரு. சின்னதாக ஒரு கிராஸ் பண்ணால் கூட பரவாயில்ல மக்களே, கரெக்டாக கண்ட்ரோல் எடுத்து வந்துடுவான். எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் நம்ம ஈவோ இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவனும் இருப்போம் மாஸ்டா. ஆனால் அவன் ட்ரிஃப்ட்டுக்கு நீங்கள் வாங்கினா வச்சுக்கோங்களே, ட்ரிஃப்ட்டுக்கு நார்மலான ஸ்ட்ரீட்டுக்கு யூஸ் நீங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரிஃப்ட்டுக்கே ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே இந்த காரை நல்லா ஃபாஸ்ட்டாக டியூனிங் பண்ணாலே போதும். ஆனால் அந்த காருக்கு ஆக்சலேஷன் அதிகம் மக்களே. பட்டு பட்டுன்னு எடுத்துருவான். 50 பார்த்தீங்கன்னா வரும் 0.2 செகண்டில் ரீச் பண்ணிடும் மக்களே. இந்த கேமில் சொல்கிறேன் நான். ரியல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ட்ரிஃப்ட்டு அதுக்குள்ளேயும் 86 வந்துருச்சு. நம்ம ட்ராக்ஷன் கண்ணில் ஆன் பண்ணிக்கிட்டு அமைதியாக போகலாம் வாங்க. இன்றைக்கி இந்த காரோட ரிவ்யூ பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம். எனக்கு வாங்கினதுலேருந்து 0 டியூனிங்கில் தான் வச்சுருக்கேன் பையில. எனக்கு ஒரு டியூனிங் கூட பண்ணல. பார்த்தீங்கன்னா அவங்க சைனீஸ் வீடு, அங்கே உள்ள வீட்டு வரலாம். இல்லை ஜப்பானீஸ் மக்கள். இது சைனீஸ்ன்ற பார்த்தீங்களா. உங்களுக்குள்ளே வந்தவொடனே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வேறு இருக்குது. அழகாக இருக்குது மக்கள் இந்த இடமே. வாங்க வந்த இடத்துல அப்படியே அந்த சைடு பூந்து போயிடலாம். நம்மளுக்கு டேனிங் வேகம் டேனிங் வேஸ்ட்டு. நான் அப்படி பூந்து போயிட வேண்டியதான். ஓகே, ஸ்ட்ரீட் ரோடெலாம் நிறையா இருக்குது. இப்போ சரி ஏறிட வேண்டியதான். ஓகே, இது நம்ம புது ரோடு மக்கள். இது ட்ரிஃப்ட்டுக்குன்னே இந்த ரோட்டில் போய் ட்ரிஃப்ட்டு கண்ட்ரோலாக வரும் எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கண்ணில் மாட்டிக்கிட்டே இருக்குது. இந்த மேப் அன்லாக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலே ஒரே கோடீஸ்வரன் ஆகிடலாம் இந்த கேமில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்லாக் பண்ண உடனே எக்கச்சக்கமான கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும் மக்களே. வர வரல சோலார் பேனல் இடம் இருக்கும். அது இன்னும் கொத்தாக கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஈஸியாக கிளைம் பண்ணிட்டு ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிட்டு போகலாம் மக்களே. மணி ஏர்ன் பண்ணுமா ஃபஸ்ட்டு எல்லாம் கிளப்பையும் முடிங்க. எல்லாம் கிளப்பையும் முடித்த செகண்டு இந்த மேப் அன்லாக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு மணி கொட்டுன்னு கொட்டும். அது மட்டும் இல்லை இந்த இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஓகே ட்ரிஃப்ட்டை பார்த்தீங்களா இங்கே. ஆனால் ப்ரிசைஸ் ட்ரிஃப்ட் 10% சொல்கிறாங்க மக்களே. நான் அவ்வளோக்கா அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போனேன் அந்த இடத்துல. 360 அடிச்சிச்சு. 360 J10 மக்களே. மக்களே எங்கள் மக்களே பார்த்தீங்களா கிஃப்ட் பாக்ஸ் தான் மக்களே. இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோஸ் ப்ரோன்னு சொல்லப்படுற ஒரு பாடி கிட்டே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த பாடி கிட்ட 1 லட்சம் இருக்கும் மக்களே. 1,10,000 1000 1,10,000 நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த பாடிக்கிட்டே போட முடியும். முன்னே எக்ஸ்ட்ரா டவுனிங் இந்த எதுவுமே நான் பண்ணல. கார் எப்படியே கொடுத்தாங்களோ அப்படியே தான் வச்சுருக்கேன். பாருங்க மக்களே கண்ட்ரோலே வர ட்ரிஃப்ட் மோட் ஆன் பண்ணாலே போதும். பார்த்தீங்களா நான் பிரேக் அடித்தா பார்த்தீங்கன்னா வண்டி உடனே ட்ரிஃப்ட் அடிச்சிடும். அதுக்கே ட்ரிஃப்ட் போயிட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே 78 வந்துருச்சு. டயர் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் போட்டேன். பிரச்சனையே இல்லை மக்களே. டயர் இன்றைக்கி செலவு பண்ண போகிறோம். கேள்வி எது வரைக்கும் நீடி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் மேப்பு. இங்கே பாருங்க மக்களே கிஃப்ட் பாக்ஸ் மேலே கிஃப்ட் பாக்ஸாக கொடுத்து தாக்குறாங்க நம்மளை. கசாண்டி போயிட்டுருக்கேன். என் கண்ணு மணி கிஃப்ட்டு இதெல்லாம் நான் ஆக்சுவலி ட்ரிஃப்ட் அடித்து வந்துருக்கணும். கிஃப்ட் பாக்ஸை கண்ணில் கட்டிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மேப் ஒரு சுற்றி காமிச்சிட்டு வரேன். சுற்றி காமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கார் டாப் ஸ்பீட் செக் பண்ணும்ல. டாப் ஸ்பீட்லாம் அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் போகாத மக்களே. நீங்கள் வேறு வாங்கும்போது 238 கொடுத்துருந்தாங்க. நான் டியூன் பண்ணல சொல்லிட்டு நல்லா ஒரு டியூன் மட்டும் பண்ணியிருந்தேன். அதில் வண்டி ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 241 மட்டும் போயிருக்குது. அழகாக ட்ரிஃப்ட் அடிக்க போகிறேன். ஆஹாஹா நீ அழகாக இருந்துச்சா மக்களே. நான் ட்ரிஃப்ட் ஓரளவுக்கு எனக்கு நல்லா வரும் மக்களே. அந்த மவுண்டன் ட்ரைவ் அன்லாக் பண்ணுறதுக்கான காரணமே இந்த ட்ரிஃப்ட் ட்ரை பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் மவுண்டன் ட்ரைவ் அன்லாக் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த காருமே செட் ஆகல அந்த மவுண்டன் ட்ரைவுக்கு. ஸ்ட்ரீட் ஹண்டர்ஸுக்கு மக்களே. நான் ஈவோ 6 ட்ரை பண்ணிட்டேன். ஈவோ 6 வாங்கின செகண்டு சேல் பண்ணிட்டேன் மக்களே. ஏன்னு சொல்லுங்கள். ஸ்பீடை பார்த்து கிடைக்கல. எங்கள் கண்ட்ரோல் சரியாக என்னன்னு தெரில மக்களே. நான் வண்டி டியூன் பண்ணாமலே சேர்த்து விட்டேன். நான் ஸ்ட்ரீட் ஹண்டர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. பட்டு சேல் பண்ணது என் தப்பு மக்களே. சேல் பண்ணனாலும் எனக்கு 1,80,000 காசை போட்டு வாங்கினா 20,000 தான் சேல் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் டாச்சு வச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 ரேஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஹண்டர்ஸ் கிளப்லேயே முடிச்சது. பார்த்தீங்களா ஆனால் இந்த கார் சவுண்டு உங்களுக்கு நீங்கள் கேட்கணும் மக்களே. ஆனால் நான் வந்து ஹெட்செட்டில் சவுண்டு ஏற்றி இறக்குறேன்னா ஹெட்செட் மாதிரி கோளாறு ஆகி கேம் மட்டும் வெளியே கொண்டு போயிடுது. அது என்னது தான் பக்குன்னு தெரில. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன். சவுண்டை குறைச்சி வச்சுருக்கேன். எனக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்லைன் இருந்துச்சு. ஆன்லைனுக்கு வந்து நல்லா ட்ரிஃப்ட் பண்ணுங்க நம்மளே. அதான் ஜேடிஎம் காரில் ஒன்று பாருங்க. ட்ரிஃப்ட் பண்ணணுமா இந்த மேப் அன்லாக் பண்ணுங்க. மணி ஏர்ன் பண்ணணுமோ இந்த மேப் அன்லாக் பண்ணுங்க. ஆனால் இந்த மேப் தான் இருக்கல மோசமான மேப். பிடிக்காத மேப்பு. ஆனால் ட்ரிஃப்டர்ஸ்க்கு இதுதான் பிடிச்ச மேப்பு. பாருங்க மக்களே ட்ரிஃப்ட் ஒன்று ஒழுங்காக பண்ண முடியல மக்களே. கேவலமான மேப்பாக இருக்குது. ஆஹா கிஃப்ட் பாக்ஸு 30 பண்ணிட்டேன் மக்களே. இன்னும் 35 ஓட்டினா வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பாக்ஸில் இருக்கிற கொஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுங்க. அப்படியே இந்த மேப்பை இந்த இடத்துல பச்சை கலர்லாம் போட்டிருப்பாங்க மக்கள் ஒரு இடத்துல. பிளாக் லோட்டஸோட பாஸு இன்ட்ரோவில் பிளாக் லோட்டஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மவுண்டன் டேவில் பிளாக் லோட்டஸ்ன்னு சொல்லி ஒரு கிளப் இருக்கும். அந்த கிளப்பு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6 இருக்குது மக்களே. கிளாஸ் 6 ஸ்ப்ரிண்ட் சர்க்கியூட் இல்லைன்னு பார்த்துட்டு வரணுங்க. பிளாக் லோட்டஸ் இது இங்கே இருக்குது பாருங்க. ஸ்ப்ரிண்ட் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஒய்எஸ்ங்கிற பாருங்க. இது வெஸ்டர்ன் சிரியா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் சர்க்கியூட்டு. ரோட் ரன்னர் இதுக்கும் ஸ்ப்ரிண்ட் சர்க்கியூட்டு. ஆனால் முடியும் ட்ரிஃப்ட் மக்களே. ட்ரைபு 21 அவனுக்கு தான் நம்ம பையில போட வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ஸ்வாக் ஆச்சு சேர்த்துலான்னு இருக்கேன் மக்களே. சும்மா இன்றைக்கி டியூனிங்கே பண்ண மக்களே. சத்தியமாக சொல்கிறேன் வண்டி இன்றைக்கி டியூனிங்கே நான் பண்ணல. பண்ணாத்தையே பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான். வெயிட் பண்ணுங்க. அப்படியே நான் வீட்டுக்கு இந்த வண்டியை கொண்டு போயிடுறேன். கொண்டு போனதும் டாப் ஸ்பீட் செக் பண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தேன். மறந்து போயிட்டேன். வெயிட் பண்ணுங்க. 2 hours இப்போ நேராக கொண்டு போயிட வேண்டாம் பையில. இதுக்கு வண்டியை கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு கொண்டு போகணும். பார்த்தீங்கன்னா மேப்பு ரொம்ப பெருசாகி போச்சு.
52 லட்சமாக இருக்குது மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக தான் இருக்காரு பார்த்தீங்களா. வண்டியோட நீளம் அதிகம் இருந்தாலும் ட்ரிஃப்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வச்சு ட்ரிஃப்ட் ஈஸியாக அடிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த வண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்களே, இல்லை ஈவோவாக இருந்தால் கூட இந்த இடத்துல நல்லா வேகமாக போனால் முட்டிடுவான். ஆனால் 120 தொற்றுவா மக்கள் இந்த இடத்துல. 120 அந்த இடத்துல போயிருக்கேன். வண்டியை டியூன் பண்ணுற முன்னாடிக்கே பையன் செமையாக இருப்பான். நீ டியூன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கூட சூப்பராக இருப்பான் மக்கள். எந்த படிக்கட்டும் போடாமல் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரீட் அண்ட் ரேஸுக்கு நார்மலாகவே எலிஜிபிளாக தான் இருப்பான். சூப்பரான காரு பாருங்கள். இப்போ டாப் ஸ்பீட் ஏறுவோம் பாருங்க, பட்டுன்னு எடுத்துடும் ஆக்சலேஷனு. வேலுக்கு இருக்குது அவ்வளோ ஆக்சலேஷன் மக்களே. ஸ்பாய்லர் பிடிச்சிருக்கு மக்களே. பார்த்தீங்களா ஸ்பாய்லர் மட்டும் சூப்பராக இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு ஆர்டிங்கிற ஒரு பாடிக்கிட்ட போடலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் அது ஆக்சுவலி ட்ரிஃப்ட்டுக்கான பாடிக்கிட்டு. நான் ரேசிங்கான காரை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த கார் ஜேடிஎம் காருங்கிறதுனால ட்ரிஃப்ட் பண்ண தான் செய்யும். ஓகே, கரெக்டாக அந்த வெண்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீடு எடுக்கலாம். ஓகே மக்களே, ஸ்பீடு எடுக்கலாமாங்க. பூஸ்ட்டு பாதி ஃபஸ்ட்டு காலி பண்ணிடணும். பூஸ்ட்டு காலியாகும் மக்களே ஒரு சீக்கிரம். ஏன்னா பூஸ்ட்டு காலியாகலாம் பிரச்சனையே இல்லை, டக்கு டக்குன்னு கெயின் பண்ணிடுவேன். பூஸ்ட்டு காலியாகும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ப்ளே டாப் ஸ்பீட் 238 வரைக்கும் போகுது பாருங்க. 240 தொட்டிருக்கு மக்களே. 35 போயிட்டேன். இப்போ 35 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் மக்களே இது வரைக்கும். இந்த வண்டியை வாங்கினது பற்றி 160 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேனே. சூப்பராக போகுது மக்களே. அண்ணா பக்கத்துலேயும் போய் என் கண்ட்ரோலை பார்த்து ட்ரிக்ஸ் தண்ணி போடுவோமா. வரமாட்டேது மக்களே. ராஜ் அகல் எங்கள் தான் வந்திருக்கு. காம்போ லாஸ்ட். இந்த ஒருத்தைங்க போக சொல்லுங்கடா அவனுக்கு எங்கேயாச்சு. போடா டே போடா. ஆனால் அப்படி திருப்பி விடாச்சு மக்களே அவனை. சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தட்டா பை. அதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு போஸ்டர் எடுத்துக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மக்களே. இதெல்லாம் அழகாக இருக்குல்ல, அதனால போஸ்ட் ஒன்று எடுக்க போகிறேன். சரி பாய் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தட்டா பை.